அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நியூ இயர் வந்தோடனே வீட்டில் நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் கேலண்டர் மாட்டுவோம். அப்படி வீட்டில் எத்தனை கேலண்டர் மாட்டலாம்? ஒன்றுக்கும் மேற்பட்ட கேலண்டர் வீட்டில் பயன்படுத்தலாமா? இந்த கேலண்டரில் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது? கேலண்டரில் எந்த திசையில் வைப்பதன் மூலம் வீட்டில் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும்? அதே போல் கேலண்டரில் இந்த மாதிரி படங்கள் இருப்பதன் மூலம் வீட்டில் அதீதமான சண்டையும் கடன் பிரச்சனையும் ஏற்படும். கேலண்டரில் இந்த மாதிரி படங்கள் இருப்பதன் மூலம் ஆரோக்கியமும் செல்வமும் தொழில் நல்ல வளர்ச்சியும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கேலண்டரை பற்றின பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமே ஒரு மனிதனுடைய மன ரீதியான சைக்கலாஜிக்கலான விஷயத்தை சம்மந்தப்பட்டது. நியூ இயர் வந்தோடனே கேலண்டர் வாங்கி மாட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே அதிகமாக இருக்கும். இதனாலே ஆஃபீஸில் கேலண்டர் தருவாங்களா, துணி கடைக்கு போனால் கேலண்டர் தருவாங்களா, மளிகை கடைக்கு போனால் கேலண்டர் தருவாங்களா, அவங்க கேலண்டர் தருவாங்களா, இவங்க கேலண்டர் தருவாங்களா அப்படின்னு ஒன்றுக்கும் மேற்பட்ட கேலண்டரை வாங்கி வீடு முழுவதும் மாட்டி வைப்போம். ரூமில் ஒரு கேலண்டர், ஹாலில் ஒரு கேலண்டர், பெட்ரூமில் ஒரு கேலண்டர், கிச்சனில் ஒரு கேலண்டர் அப்படின்னு வீட்டில் ஆணி இருக்கிற எல்லா இடத்துலையும் கேலண்டரை மாட்டி வச்சுட்டே இருப்போம். ஒரு வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேலண்டர் இருப்பதனால மனோரீதியான என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இதுவே உங்களுக்கு சங்கடத்தையும் பயத்தையும் கவலையும் தரக்கூடிய நாட்கள் வருது அப்படின்னா அந்த விஷயம் அந்த கேலண்டரில் பார்க்க திருமண இடம்லாம் உங்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும். அதனால் ஒரு வீடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதிகபட்சம் 2 கேலண்டரை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை தரும். ஒருவேளை உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்து அதிகமான கேலண்டரை நீங்கள் இந்த வருஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நியூ இயர் விஷ் சொல்லி அந்த கேலண்டரை அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருங்க. அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களை நினச்சி அவங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த கேலண்டரை பார்க்கும்போதெல்லாம். வீட்டில் புது கேலண்டர் மாட்ட போகிறீங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கேலண்டர் மேலே இந்த புது கேலண்டரை மாட்டலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா செய்யக்கூடாது. வாஸ்து ரீதியில் பழைய கேலண்டர் இருந்துச்சு அப்படின்னா அது உடனே நீங்கள் அப்ரூவ் படுத்திடணும். அதுக்கு பதிலாக புதிய கேலண்டர் தான் நீங்கள் மாட்டணும். பழைய கேலண்டர் வீட்டில் இருப்பதன் மூலம் பழைய நினைவுகள், பழைய கசப்பான சம்பவங்களை அதிகமாக உங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். மேலும் பழைய கேலண்டர் வீட்டில் இருப்பது எதிர்மறையான ஒரு சயின்ஸ் நெகட்டிவிட்டியை உண்டாக்கும் அப்படின்னு வாஸ்து ரீதியில் சொல்கிறாங்க. அதனால் பழைய கேலண்டரை அகற்றிவிட்டு புதிய கேலண்டரை மட்டும் மாட்டுவது மிகவும் சிறந்தது. கேலண்டரில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது. கேலண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான நாட்களை குறித்து வச்சுப்போம். நம்முடைய ஃப்ரெண்டுடைய பர்த்டே, மேரேஜ் டே, நம்ம அப்பாயின்மெண்ட் டே, குழந்தை கருத்தரிச்ச நாள், குழந்தை பிறந்த நாள், அதுபோல் பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம முக்கியமான விஷயங்களை குறித்து வச்சுருப்போம். அதே சமயம் கேலண்டரில் அதிகமாக கிறுக்கக்கூடாது, கொசன்னு எழுதக்கூடாது. இதனால் கேலண்டருடைய உண்மையான மகத்துவம் போயிடும் அப்படின்றாங்க. கேலண்டர் என்பது நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களையும் முன்னேற்றத்தையும் முன்கூட்டியே காட்டக்கூடிய நல்ல நாள், கெட்ட நேரம், ராவுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி அப்படின்னு பல்வேறு விதமான சாஸ்திர விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதில் அனாவசியமாக கிறுப்பதன் மூலம் சாஸ்திரத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு நன்மையான விஷயங்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நல்ல மகத்துவமான ஒரு பொருளை நாம் அசிங்கப்படுத்தவும் கூடாது, அதிகமாக சேதப்படுத்தவும் கூடாது. தேவையான அளவு மட்டுமே அதில் நமக்கு தேவையான நாட்குறிப்புகளை நோட் பண்ணி வைக்கணும். கேலண்டரில் அதிகமாக கிறுக்காமல் இருப்பதன் மூலம் கேலண்டர் மூலம் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதே போல் கேலண்டரை அதிகமாக கசக்கக்கூடாது, கிழிச்சும் வச்சுருக்கக்கூடாது. டே கேலண்டராக இருந்தால் நீங்கள் கிழிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மந்த்து கேலண்டராக இருந்துச்சு அப்படின்னா அதை கிழிக்கக்கூடாது, கசக்கக்கூடாது. கிழிக்கக்கூடாது அப்படின்னா காரண பகுதியில் ஓரத்தில் கிழிச்சு வச்சுருப்பீங்க, அதுபோல் கிழிக்கக்கூடாது, கசங்கியும் இருக்கக்கூடாது. இதுவும் ஒரு விதமான எதிர்மறையான ஒரு சைனையும் வீட்டுக்கு எதிர்மறையான ஆற்றலையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மந்த்து கேலண்டரை கிழிக்காமல் கசக்காமல் மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த வருஷம் ஃபுல்லாக. வாஸ்து ரீதியில் கேலண்டரில் எந்த திசையில் வைக்கணும்? கேலண்டரை பொறுத்த வரைக்கும் அது ஃபேஸ் பண்ணக்கூடிய திசை தான் ரொம்ப முக்கியம். கேலண்டரை வடக்கு பார்த்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கலாம். இதனால் வடக்கு திசையில் தான் இந்து சாஸ்திரத்தில் செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி, குபேரர் இருக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லப்படுவதால் நம்ம வீட்டிற்கு ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும்
பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிழக்கு திசை பார்த்து வைப்பதன் மூலம், கிழக்கு திசை என்பது சூரியன் உதிக்கும் திசை, வீட்டிற்கு அதிகமான நேர்மறையான ஆற்றலையும் நல்ல ஒரு நேர்மறையான சக்தியையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் குறிக்கும். மேற்கு திசையிலும் கேலண்டர் மாற்றி வைக்கலாம். ஆனால் தப்பி தவறி கூட தெற்கு திசையை பார்த்தவாறு கேலண்டர் மாட்டக்கூடாது. தெற்கு திசை என்பது சாஸ்திரப்படி யமலோகம் இருக்கக்கூடிய ஒரு திசை தெற்கு திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த திசையில் கேலண்டரை மாட்டி வைக்காமல் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் வீட்டினுடைய நிம்மதிக்கும் பேருதவியாக இருக்கும். கேலண்டர் வடக்கை பார்த்த மாதிரி அல்லது கிழக்கு திசை பார்த்த மாதிரி மட்டும்தான் மாற்றி வைக்க வேண்டும். வாய்ப்பில்லை அப்படின்னா மேற்கு திசை பார்த்த மாதிரி மாற்றி வைக்கலாம். இதை தவிர்த்து தெற்கு திசையை நோக்கியவாறு கேலண்டரை மாட்டாதீங்க. கேலண்டரில் என்ன மாதிரியான படங்கள் இருக்கக்கூடாது. சைக்கலாஜிக்கலாக சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய சில தாக்கத்தால் நம்ம வாழ்க்கையிலும் சரி நமக்கும் சரி பல்வேறு விதமான பாதிப்புகளும் மாற்றங்களும் ஏற்படுகிறது. ஒரு விபத்தை பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம மனசு சங்கடப்படும். அதே போல் ஒருத்தர் நம்மளை திட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம மனசு ரொம்பவும் சோகமாக இருக்கும், கவலையாக இருக்கும். அதே போல தான் சில படங்களை பார்ப்பதன் மூலம் நமக்குள்ள பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும் என்பது மனோரீதியான அறிவியல் அறிஞர்கள் கூறக்கூடிய ஒரு உண்மை. அதன் அடிப்படையில் கேலண்டரில் எந்த படம் இருக்கக்கூடாது அப்படின்னா, கேலண்டரில் முதல்ல சபலங்களை, காமங்களை, மோகங்களை தூண்டுற மாதிரி எந்தவித படமும் இருக்கக்கூடாது. இதனால் நம்மளுக்கு தெளிவான ஒரு எண்ணம் ஏற்படாதான். நம்ம முடிவெடுக்கும் போது ரொம்பவும் குழம்பிட்டு இருப்போமா, சீக்கிரமாக முடிவெடுக்க மாட்டோமா, நம்மளுடைய தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ட் லெவல் குறையுமா. படிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, கவனச்சிதறல் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆபாசம், சபலம், மோகம், காமம் இவை தூண்டுவது மாதிரி எந்த ஒரு படமும் எந்த ஒரு வடிவிலும் கேலண்டரில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த ஒரு விஷயமாக நம்மளை அச்சுறுத்துற மாதிரி, பயமுறுத்துற மாதிரி, வேட்டையாடக்கூடிய மிகவும் கோபமான ஆக்ரோஷமான விலங்குகள் படம் இருக்கவே கூடாது. இது நம்மளுக்கு பயத்தையும் அச்சத்தையும் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையும் ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னு வச்சுங்களேன், இந்த விஷயம் நம்மளால் செய்ய முடியுமா, இது வெற்றிகரமாக முடியுமா, நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படின்னு அவநம்பிக்கை நமக்குள்ள உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அச்சத்தையும் பயத்தையும் உண்டாக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய ஆக்ரோஷமான மிருகங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இதே மாதிரி குணத்தையும் பண்பையும் ஏற்படுத்தக்கூடிய டிசாஸ்டர், அதாவது அழிவை குறிக்கக்கூடிய படங்களும் இருக்கக்கூடாது. இடிந்த கட்டிடங்கள், பேரழிவை சந்தித்த இடங்கள், இதுபோல் சம்பவங்களை சித்தரிக்கக்கூடிய படங்களும் கேலண்டரில் இருக்கக்கூடாது. இதுவும் நமக்கு பயத்தையும் அச்சத்தையும் ஒரு அவநம்பிக்கையும் உங்களுக்குள்ள அது உருவாக்கும் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய மத ரீதியான கடவுள் படத்தை கேலண்டரில் வச்சுருப்பாங்க. பெரும்பாலுமான மக்கள் பார்த்திங்கன்னா சாமி படம் இருக்கக்கூடிய கேலண்டரை கொடு, விநாயகர், முருகன், லக்ஷ்மி, பெருமாள், சிவன் அப்படின்னு கடவுள் படம் இருக்கக்கூடிய கேலண்டர் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. நீங்கள் ஒரு வருடம் முழுவதும் அது டே கேலண்டராக இருந்தாலும் சரி, இல்லை மந்த் கேலண்டராக இருந்தாலும் சரி, அந்த சாமி படத்தை வைத்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. சாமி கும்பிடும் போது அந்த கேலண்டருக்கு வத்தி காட்டுறீங்க, கற்பூரம் காட்டுறீங்க, பூ வைக்கிறீங்க அப்படின்னு இறைவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் அந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கேலண்டருக்கு இறைசக்தி, தெய்வீக சக்தி உருவேற்றப்படும் அப்படின்னு சாஸ்திர ரீதியில் சொல்கிறாங்க. ஒரு வருடம் முடிந்த பிறகு அந்த கேலண்டரை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது உங்கள் மனசு அதுக்கு இடம் கொடுக்காது. அதே சமயம் பழைய கேலண்டரில் வீட்டு வைப்பதன் மூலமும் எதிர்மறையான விஷயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போல் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவதால் சாமி படம் இருக்கக்கூடிய கேலண்டரை நீங்கள் வாங்குவது சரியாகவே இருந்தாலும் அதை நீங்கள் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். சில நேரங்களில் நீங்கள் ஹாலில் வச்சுருப்பீங்க, பெட்ரூமில் சாமி படம் போட்ட கேலண்டர் வச்சுருப்பீங்க. ஆனால் நாம் எல்லா நேரங்களிலும் சுத்தமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்க முடியாது. பூஜை ரூமில் மட்டும்தான் நாம் ஆச்சரியமாக இருக்கணும், கோயிலுக்கு போனால் தான் நாம் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. கடவுள் படம் எங்கிருந்தாலும் கடவுளுக்குரிய மரியாதையும் கடவுளுக்குரிய கண்டிப்பும் நம்ம நிச்சயமாக கடைபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்படும். சாமி பட கேலண்டரை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடத்திலும் நீங்கள் ஆச்சாரமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுத்தமாக நீங்கள் இருக்க பழகிக்கணும். அப்போ தான் நீங்கள் சாமி படம் போட்ட கேலண்டரை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா அதுவே மிகப்பெரிய தோஷமும் மிகப்பெரிய பாவத்துக்கும் நீங்கள் ஆளாகுவீங்க. அதே போல் சில வாஸ்து படங்களை கொண்ட கேலண்டரை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் எந்தவித விதிமுறைகளும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம். சகஜமாக இயல்பாக இருக்கக்கூடிய எல்லா வகையான விஷயங்களும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த படங்கள் இருப்பதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும்
அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தரும். அந்த மாதிரியான வாஸ்து படங்கள் கேலண்டரில் இருப்பது மென்மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரை படம் பொருத்திய கேலண்டரை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் குதிரை போல வேகமாக உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் கவனம் சிதறாமல் வேகமாக முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்கள் இருக்கக்கூடிய கேலண்டரை நீங்கள் வாங்குவதன் மூலம் செல்வம் அதிகரிக்கும். அதுவே ஜோடியாக இருக்கக்கூடிய மீன் பொருந்திய கேலண்டரை நீங்கள் வாங்குவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அரவணைப்பும் அதிகரிக்கும். அமைதியை குறிக்கக்கூடிய புத்தர் சிலையை வாங்குவதன் மூலம் வீட்டில் அமைதியையும் நிம்மதியும் அது தரும். மேலும் தாமரை பொருந்திய கேலண்டரை நீங்கள் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு செல்வ செழிப்பையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய கேலண்டரை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு சிந்தனையும் அது உங்களுக்கு கொடுக்கும். தீபம் எரிவது போல விளக்காக இருந்தாலும் சரி, மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் சரி, அந்த படம் இருக்கக்கூடிய கேலண்டரை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் நல்ல ஒரு யோசனை, முடிவெடுக்கக்கூடிய திறன், பிரச்சனையில் இருந்து தீர்வு காணக்கூடிய அறிவு, இருளில் இருந்து வெளிச்சத்தை காணக்கூடிய ஒரு எதிர்கால சிந்தனை, நல்ல ஒரு குட் லக் மேலும் நல்ல ஒரு எதிர்கால சிந்தனை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரனை குறிக்கக்கூடிய நிலவை சித்தரிக்கக்கூடிய படங்கள் இருக்கக்கூடிய கேலண்டர்கள் நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் நல்ல அறிவு, கற்பனை திறன் மற்றும் கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் மலைகள் இருக்கக்கூடிய படங்கள் கொண்ட கேலண்டரை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. நல்ல ஒரு தொடக்கம் இருக்கும். உங்கள் தொழில் வேலையில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் காமதேனு இருக்கக்கூடிய கேலண்டரை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அல்லது பசுவுடன் இருக்கக்கூடிய கன்று கொண்ட கேலண்டரை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஆத்ம திருப்தியும் ஏற்படும். பசுமையாக இருக்கக்கூடிய தாவரங்களையும் வனங்களையும் கொண்ட படங்களை கொண்ட கேலண்டரை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் நல்ல ஒரு செழுமை ஏற்படும். கண்ணிற்கும் மனதிற்கும் நல்ல ஒரு திருப்தியும் ஆரோக்கியமும் குளிர்ச்சியும் ஏற்படும். உதயமாகின்ற சூரியனை கொண்ட படம் கேலண்டரை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தின் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய கரியரில் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஒளிவயமான யோசனையும் சிந்தனையும் எதிர்காலமும் அமையும். ஜோடியாக இருக்கக்கூடிய வாத்து அல்லது அன்னப்பறவை கொண்ட கேலண்டரை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், காதல், அரவணைப்பு, ரொமான்ஸ், ஹாப்பினஸ், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வாஸ்து ரீதியில் என்னென்ன படங்கள் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் தரக்கூடியது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த படங்களை நீங்கள் கேலண்டரில் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா ரொம்பவும் சிறப்பு. ஒரு சிலர் மகாலட்சுமி இருக்கக்கூடிய படத்தை வாங்குவாங்க, ஒரு சிலர் தங்க நாணயங்கள், தங்க நகைகள், வெள்ளி ஆபரணங்கள் இருக்கக்கூடிய படங்கள் வாங்குவாங்க, வெள்ளையான 2 தும்பிக்கையை மடக்கி இருக்கிற மாதிரி படங்கள் வாங்குவாங்க. இதெல்லாம் மிகவும் சிறப்பானதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் சொல்லப்படுது. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் கிடையாது. நீங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில படங்களை தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் மன ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு அது உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய படங்கள் பொருத்திய கேலண்டரை தினமும் பார்ப்பதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க எந்த மாதம் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.